மத்தேயு 2ஆம் அதிகாரம். இயேசு ஹேரோது ராஜாவுடைய நாட்களில் பெத்லகேமிலே பிறக்கிறார். பெத்லகேம் எங்கே இருக்கிறது என்றால் பலஸ்தீனாவில் இருக்கிறது. பலஸ்தீனா 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று கலிலேயா வடக்கிலே காணப்படுகிறது, சமாரியா பலஸ்தீனாவின் மத்தியிலே காணப்படுகிறது, யூதேயா பலஸ்தீனாவின் தென் பகுதியிலே காணப்படுகிறது. இந்த 3 பங்காக இந்த பலஸ்தீனம் பிரிக்கப்படுகிறது. எருசலேம் பலஸ்தீனத்தில் கிடையாது, பெத்லகேம் தான் பலஸ்தீனத்தில் இருக்கிறது. அந்த பலஸ்தீனத்துக்கும் பெத்லகேமுக்கும் பெரிய மதில் சுவர் இருக்கிறது. பெரிய மதிலை கட்டிவிட்டார்கள். பெத்லகேம் கலிலேயாவில் இருக்கிறது. கலிலேயாவில் உள்ள நாசரேத், அங்கேதான் பெத்லகேமில் பிறக்கிறார். பெத்லகேம் எங்க இருக்கிறது? பலஸ்தீனத்துக்குள்ள இருக்குது. அப்படியானால் பலஸ்தீனத்தை 3 பங்காக பிரித்து கலிலேயா வடக்கே, சமாரியா பலஸ்தீனத்தின் நடுவிலே, யூதேயா பலஸ்தீனத்துக்கு தெற்கே இருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும். இப்பொழுது இந்த சாஸ்திரிகள் கிழக்கிருந்து போகிறார்கள். அவர் என்ன கேட்கிறாங்க? ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த போது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து நேராக எருசலேமுக்கு போறாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். நட்சத்திரத்தை பார்த்து வருகிறார்கள். வானத்தை அறிஞர்கள், வான சாஸ்திரிகள், வான விஞ்ஞானிகள், நட்சத்திரங்களை கணிக்கிறதான விஞ்ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறார்கள். வந்து நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம். இயேசுனுடைய பிறப்பையும் கேள்விப்பட்டு இன்னொரு ராஜா பிறந்து விட்டானா என்ற ஒரு கலக்கமும் அதிர்ச்சியும் ஏரோதுக்கு வந்தது. உடனே அவன் ஒரு உபாயம் செய்கிறான். வாசிக்கலாம் தொடர்ந்து 9ஆம் வசனம் வரைக்கும். உடனே ஏரோது என்ன செய்யலாம்? ஏரோது மன்னன் நட்சத்திரம் புறப்பட்ட காலத்தை விசாரிக்கிறான். இது ஒரு நட்சத்திரம் புறப்பட்டதே என்று அவர்கள் சொன்னார்களே ஞானிகள், வானசாஸ்திரிகள். என்ன காலம்? அந்த காலத்தை விசாரிக்கிறான். விசாரித்து எப்படியாயிலும் நமக்கு ஒரு ராஜா எதிரியாக வந்துவிடக்கூடாது, அந்த ராஜாவை முடித்து கட்ட வேண்டும் என்று அன்றைக்கு தீர்மானம் பண்ணுகிறான் ஏரோது மன்னன். அப்படி தீர்மானம் பண்ணும்போது அந்த சாஸ்திரிகள் அங்கிருந்து புறப்பட்டு போகிறார்கள். போகும்போதுதான் 9ஆம் வசனம், அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி கொண்டு வருகிறது. 2 வருஷமாக அவர்கள் வான சாஸ்திரம் படித்தபடியினாலே அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே வருகிறார்கள். வந்த உடனே அவங்க பெத்லகேமில் பிள்ளை இருக்கிறதான இடத்திலே அந்த நட்சத்திரம் நின்று விட்டது. எனவே அவர்கள் நட்சத்திரத்தை கண்டு இரவிலே, நிலவை கண்டு இரவிலே வழிநடந்து போனார்கள். அவர்கள் பிள்ளை இருந்த இடம் வரைக்கும் வந்தபோது நட்சத்திரம் நின்று விட்டது. அது வரைக்கும் அந்த நட்சத்திரம் போய்கொண்டே இருந்தது. 2 வருஷமாக அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார், நடந்தே கால்நடையாக. பிறகு மரியாளையும் பிள்ளையையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை, அவங்களுடைய பர்ஸ் எல்லாம் திறக்கிறாங்க. திறந்து பொன்னு, தூப வர்க்கம், வெள்ளை போளம் காணிக்கையாக செலுத்தினார்கள். இயேசு காண வந்த அந்த ஞானிகள் சாஸ்திரிகள் என்ன செய்தார்கள்? இயேசுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். எப்ப? இயேசு பிறந்த உடனே. என்ன நடந்தது அங்கே? அவர்கள் போய் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போளத்தையும் இயேசுக்கு என்ன செய்தாங்க? காணிக்கையாக கொடுத்தார்கள். பிறகு இறைவன் அந்த ஞானிகளுக்கு சொல்லுகிறார், மீண்டுமாக நீங்க ஏரோதினிடத்துக்கு போகக்கூடாது, ஏனென்றால் அவன் பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான். உடனே எகிப்துக்கு போகும்படியாக யோசேப்புக்கு இறைவன், இறை தூதர் யோசேப்புக்கு சொப்பனத்திலே சொல்லுகிறார், நீ இங்கிருந்து எகிப்துக்கு புறப்படு. கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டருக்கு மேல் இருக்கிறது எகிப்து பெத்லகேமிலிருந்து.
அது மாத்திரமல்ல, செங்கடலை தாண்டி சீனாய் மலை கிட்ட போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, போர்டே போட்டிருக்கிறாங்க அங்க செங்கடல் பக்கத்துல. அந்த போர்டு என்ன போட்டுன்னா, பறக்கும் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இங்கே இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். கொள்ளிவாய் நெருப்பு, அதான் அது கடிச்சா நெருப்பு மாதிரி எரியும், அது போல சர்ப்பங்கள் இங்கே இருக்கிறது. இப்ப போர்டு போட்டுருக்காங்க. போன வருஷம் நான் பார்த்தேன், எகிப்துக்கு போறதான வழியில கடுமையான பாதை. எப்படிதான் அந்த யோசேப்பு நம்ம அழைத்து கொண்டு எருசலேமுக்கு போனாரோ தெரியாது. பெரிய வரலாற்றை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிறகு அவர் போகிறார், இயேசுவை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு. இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட ஏரோது ஞானிகளால் தான் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து மிகவும் கோபமடைகிறான். கோபமடைந்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல வேண்டும் என்று ஒரு திட்டம் போடுகிறான். 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளை எல்லாரையும் கொன்று போடுது. ஏன்? இயேசுக்கு அப்போ 2 வயசாக. நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு பிறந்தது கிமு 4ஆம் வருஷம். கிபி 1ஆம் வருஷத்திலிருந்து தான் என்ரோல்மெண்ட் நடக்கிறது. அது நாம் வாசிக்க போறோம் சில நிமிஷங்கள்ல. என்ரோல்மெண்ட் நடக்கிறது. அப்போ இயேசு பிறந்து 1900, இன்னைக்கு 2024 என்று சொல்ல முடியாது. அதற்கு முன்னாலே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால தான் பிறக்கிறார். சென்சஸ் எடுத்தது தான், என்ரோல்மெண்ட் பண்ணது தான் BC 1. அர்க்கலாயு வந்த அகஸ்டஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை எடுக்கிறார். வரலாற்றை நான் உங்களோடு சொல்லிக்கொண்ட பிறகு வசனத்தை சொல்லி நான் உங்களுக்கு முடிச்சதெல்லாம் வசனம் தான், வரலாறு தான். வாசிக்கலாம் தொடர்ந்து. 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். ஏரோது மரித்து விடுகிறான். ஏரோது மரித்த பிறகு யோசேப்புக்கு தேவதூதன், இறை தூதர் சொப்பனத்திலே காணப்படுகிறார். சொல்லுகிறார் 20ஆம் வசனத்திலே, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடின ஏரோது இறந்து போனான் என்றான். அந்த இறை தூதன் அவருக்கு சொன்ன உடனே அவர் எழுந்து புறப்படுகிறார். எழுந்து பிள்ளையின் தாயும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார். என்றால் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் தேசம் என்று ஒன்று அப்பொழுது கிடையாது. அதை கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் வாழ்ந்தபடினாலே அதுக்கு பேர் இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லி மத்தேயு எழுதி இருக்கிறார். எழுத்தாளர்கள் எழுதினது அப்படித்தான் எழுதியிருக்கிறார்கள். அது யாருடைய ஆட்சி காலம்? ஏரோது மன்னனுடைய ஆட்சி காலம். சீரியருடைய தேசத்திலே, பக்கத்துல சீரியா. எனவேதான் இன்றைக்கு நீங்க நியூஸ்ல படிச்சிருக்கலாம், பார்த்திருக்கலாம். சீரியாவையும் கூட இப்பொழுது பெஞ்சமின் நேதனியாகு யுத்தத்திலே என்ன செய்கிறார்? கைப்பற்றுகிறார். அங்கு உள்ளேயும் படைகளை அனுப்பினார் என்று சொல்லி நியூஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ரைட். 22ஆம் வசனம். அர்க்கலாயு, இந்த அர்க்கலாயுடைய நாட்களில் 3000 பேரை கொலை செய்கிறான். ஏரோதனுடைய மகன் ஏரோதனுடைய பட்டத்துக்கு வந்து 3000 பேரை கொலை செய்கிறான் என்று வரலாறு சொல்லுகிறது என்று கேள்விப்பட்டு பயந்தான். ஏனென்றால் 3000 பேரை கிட்டத்தட்ட கொண்டு போட்டானே, எப்படி நாம் போகிறது என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் நீ போய் என்ன செய்? வாசம் பண்ணு. ஏனென்றால் நசரேயன் எண்ணப்படுவார் என்ற வாக்கின்படியாக அங்கே போய் இரு என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறார். லூக்காவுக்கு வந்து விடுவோம். நேரம் வரலாறு தான் நான் சொல்லிட்டே வந்துட்டே இருக்கேன். ஆசிரியர் லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இங்கே ஒரு தம்பதி, ஒரு ஆசாரிய குடும்பம், சகரியா, அவனுடைய மனைவி எலிசபெத். இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் வரலாற்றில் உள்ள காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறேன். முதலாவது நாம் பார்த்தது யோசேப்பு, மரியாள். 2வது ஏரோது என்னும் மன்னன். 3வது சாஸ்திரிகள். 4வது நட்சத்திரம். 5வது சகரியா, எலிசபெத். இதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் வரலாற்றில் இவர்கள் எல்லாரும் இடம்பெறுகிறார்கள். சகரியாவும் எலிசபெத். அவன் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் அவனுக்கு வெளிப்படுகிறான். பிறகு மீண்டுமாக நாம் சகரியா எலிசபெத்தையும் குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த மலடியா இருந்ததான எலிசபெத்து குழந்தை பெறப்போகிறாள் என்று
இறை தூதரால் அவன் ஆசாரிய ஊழியம் பலிபீடத்தில் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு அசரீரி வாக்கு கேட்கப்படுகிறது. இந்த அசரீரி வாக்கை அவன் கேட்டு உணர்ந்து கொள்ளுகிறான், நமக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று. அவன் உடனே இறை தூதரை பார்த்து கேட்கிறான், எனக்கு இது எப்படி நடக்கும் என்று சொல்லி சந்தேகப்படுகிறான். உடனே அவனுடைய நாவை இறைவன் அடைத்து விடுகிறார். அவன் பேச முடியாமல் வெளியே வருகிறான். பிறகு அந்த குழந்தை வளர்ந்து 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணும் பொழுது, பேரிடும் பொழுது என்ன பேரிடலாம் என்று கேட்கும் பொழுது அவனுடைய குடும்பத்தில் உள்ளவருடைய பேரெல்லாம் உற்றார் உறவினர்கள் சொல்லுகிறார்கள். உடனே அவன் எழுத்து பலகையை வாங்கி யோவான் என்று பெயர் எழுதுகிறான். அவன் யோவான் என்ற பெயரை எழுதின உடனே அவனுடைய நாவு அவிழ்க்கப்படுகிறது. உடனே அவன் பேச தொடங்குகிறான். இது தேவாலய பலிபீடத்திலே வந்ததான ஒரு அற்புதம், ஒரு அற்புதமான நிகழ்வு. இயேசுடைய பிறப்பின் வரலாற்றை தொடர்ந்து இவைகளெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மீண்டுமாக நாம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நல்லா கவனிப்போம். முதலாவது சொன்னேன், இயேசுடைய பிறப்பின் வரலாற்றில் உள்ளதான ஒவ்வொரு ஆட்கள், சம்பவங்கள், சிறு பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் நன்றாய் மனதில் வைத்து. முதலாவது யோசேப்பு, மரியாள். 2வது ஏரோது மன்னன். 3வது வானசாஸ்திரிகள். 4வது நட்சத்திரம் வானத்திலிருந்து. 5வதாக சகரியாவும் எலிசபெத்தும். 6வது காபிரியேலுடைய சந்திப்பு. காபிரியேல் தூதன். தேவனுடைய சமூகத்தில் பரலோகத்தில் 2 மாபெரும் தூதர்கள் உண்டு. ஒருவர் காபிரியேல் என்கிறதான தூதன், இன்னொன்று மைக்கேல் அல்லது மீகாவேல் என்கிற தூதன். இந்த காபிரியேல் என்கிற தூதன் எப்பொழுதாவது ஒரு முறைதான் இறைவனிடத்திலிருந்து அருள் வாக்கு கொண்டு வருவார். மீகாவேல் என்கிற தூதன் பூலோகத்திலே தமது மக்களுடைய தேவைகளுக்காக இறைவனிடத்திலே போய் சொல்லுவார். சொல்லுங்க, கேப்ரியல், மைக்கேல் 2 பேருடைய வேலை என்ன? முதலாவது கேப்ரியலுடைய வேலை என்ன? இறைவனுடைய வாக்கை, அருள் வாக்கை கொண்டு வந்து ஜனங்களிடத்துல சொல்லுவது. மீகாவேல் தூதனுடைய வேலை என்ன? ஜனங்களுடைய குறைவுகளையும் ஜனங்களுடைய தேவைகளையும் இறைவனிடத்தில் சொல்வது மீகாவேல். அது மாத்திரமல்ல, ஜனங்களை பாதுகாக்கிறதற்காகத்தான் மீகாவேல் தூதன் மக்களுக்காக நின்று பாதுகாத்து போராடுகிற. இவர்கள் கடவுள் அல்ல, கடவுளுடைய தூதர்கள். எனவே ஒரு நற்செய்தி வருகிறது திடீரென்று சொல்லி, உங்களையும் கூட காபிரியேல் தூதன் சந்திக்க முடியும். உங்களுக்கும் காபிரியேல் தூதனுடைய வார்த்தை வர முடியும். நன்றாய் கவனித்துக் கொள்ள வேண்டும். காபிரியேல் தூதன் அங்கே நற்செய்தி கொண்டு வருகிறார். யாரிடத்தில் கொண்டு வருகிறார்? மரியாள் இடத்திலே. அந்த நாட்களிலே இறைமகன் ஒரு கன்னி மரியாள் இடத்திலே, கன்னியிடத்திலே தோன்றுவார் என்று நாம் ஏசியா தீர்க்கதரிசியிலே 650 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதை நாம் வாசித்தோம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை. அது கிமு 650 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப எல்லா பெண்களும் எப்பொழுது மேசியா, இம்மானுவேல், இயேசு எனக்குள்ளே பிறப்பார் என்று எல்லா கன்னி பெண்களும் காத்து கொண்டிருந்தான் இருந்தார்கள். ஆனால் அதிலே ஒரு பெண்ணுக்கு மாத்திரம்தான் இறை செய்தி வருகிறது, இறைவனுடைய செய்தி வருகிறது. ஏராளமான பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நூற்றாண்டும் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த மேசியா, அந்த இரட்சகர் என்னிடத்திலே பிறப்பாரா, அந்த இம்மானுவேல் எனக்குள்ளே உருவாவாரா என்று காத்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் யாருக்கும் 650 வருஷமா எந்த கன்னி பெண்ணும் கர்ப்பம் அடையல. 650 வருஷம் வந்த தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறவே இல்லை. ஆனால் கிமு 4வது நூற்றாண்டுல ஒரு வீட்டில், இந்த யூதேயா பட்டணத்தில் தேசத்தில் கலிலேயாவில் உள்ள நாசரேத்துல, கலிலேயா எங்க இருக்குன்னு சொன்னேன்? பலஸ்தீனா தேசத்தினுடைய வடக்கே. அங்க இருக்கிறதான நாசரேத்துல ஒரு தூதன் போய் அவளுடைய வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போன உடனே அவளுக்கு பயம் வருகிறது. யார் சார் நீங்க?
அவன் ஒரு வாழ்த்துதலை சொல்லுகிறான். 28ஆம் வசனம். என்ன வாழ்த்துதல் சொல்லுகிறான்? கிருபை பெற்றவர்களே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஹேல் மேரி. ஹேல் மேரின்னு அர்த்தம், மரியே வாழ்க. வாழ்க என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வணக்கம். மரியாளே உங்களுக்கு வணக்கம், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இது யார் சொல்லுகிறது? இறை தூதன் வந்து சொல்லுகிறார். காபிரியல், இறை தூதன் காபிரியல் வந்து இந்த வார்த்தையை உச்சரிக்கிறார். ஹேல் மேரி, வாழ்க. அது ஆங்கிலத்திலே ஹெயில் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் யூத பாஷையில, எபிரேய மொழியில ஷாலோம். ஷாலோம் என்னது? சமாதானம். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. மரியாளை பார்த்து சொல்ல, மரியாளே உனக்கு சமாதானம். ஏன்னா கன்னிப்பெண், திருமணமாகாத பெண். திருமணமாகாத பெண்ணுடைய வீட்டுக்குள்ளே இந்த இறை தூதர் வந்த உடனே அவள் பயப்படுகிறாள். என்னையா அது? யாரு சார் நீங்க? கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அவர் சொன்ன உடனே அவள் அவனை கண்டு கலங்கி, இந்த 3 வார்த்தைகளை மரியாளுடைய பகுதியிலே நீங்கள் குறிப்பிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டாள், கலங்கினாள், சிந்தித்தாள். அவளோ கண்டு கலங்கி சிந்தித்தாள். வேற ஒன்றும் செய்யல. ஏனால் இறை தூதன் வந்து விட்டான். பரலோகத்திலிருந்து ஒரு தூதனுடைய தோற்றம் இருக்கிறது அங்கே. அந்த தோற்றம் வந்த உடனே அவள் கண்டு பயப்படுகிறாள். மரியாள், நீ பயப்படாதே, உனக்கு சமாதானம். மரியே உனக்கு ஷாலோம். அப்போ சின்ன பெண், திருமணமாகாத ஒரு கன்னி பெண், நீ பயப்படாதே, உனக்கு ஷாலோம். இன்றைய கவனிக்க வேண்டும். திருமணமாகாத இளம் பிள்ளைகள் இருப்பீர்களானால் தேவ சமூகத்தில் ஜெபிக்க பழகுங்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவ தூதனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும். தேவ சத்தம் உங்களுக்கு கிடைக்கும். தேவனுடைய அருள் வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். இறைவனுடைய அருள் வாக்கை நீங்கள் பெற முடியும். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அன்றைக்கு மரியாளோடு பேசின, இளம் பெண்ணோடு பேசின அதே இறைவன் இன்றைக்கும் நீங்கள் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆனால் அவள் கண்டாள், கலங்கினாள், சிந்தித்தாள். சின்ன பிள்ளைகள் நன்றாக சிந்திக்கும் திராணி உள்ளவர்களாக மாற வேண்டும். தேவ தூதனை சந்திக்க வேண்டும். தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை, நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப தேவ தூதன் சொல்லுகிறாள், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகிய குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இப்போ ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்ன? எங்களுக்கு ஒரு ராஜ்யம் வேண்டும், ஒரு கிங்டம் வேண்டும், ஒரு அரசு வேண்டும், ஒரு பேரரசு வேண்டும் என்று ஜனங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கார்கள். ஒரு ஆட்சி வேண்டும். இந்த 12 கோத்திரமும் எகிப்துக்கும் கானானுக்கும் தெரிந்து கொண்டிருக்கார். எருசலேம் என்பற பட்டணத்துக்கு முன்னொரு காலத்திலே எபூசு என்று பெயர். எபூசுவிற்கும் எகிப்திற்கும் இவர்கள் பயணமானார்கள். இங்கும் அங்குமாகத்தான் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கார்கள். வனாந்தரங்களிலே குடியிருந்ததான நாடோடிகள் தான் இஸ்ரவேலர். இந்த 12 கோத்திரம் நாடோடிகளாகத்தான் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். அந்த நாட்களிலே இவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டு இயேசு அந்த தேசத்திலே வம்சத்திலே பிறக்க வேண்டும் என்று ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொண்டு இயேசு பிறக்கிறார். அந்த நேரத்திலே தான் மரியாள் என்கிறதான இந்த சிறு பெண்ணை இறை தூதன் சந்திக்கிறார். சந்தித்து சொல்லுகிறார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். பரிசுத்தாவினுடைய குமாரன் கிடையாது. மத்தேயுவில் எழுதப்பட்டிருப்பது போல பரிசுத்தாவியால கர்ப்பமாகல இயேசு. உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். பிதாவின் ஆகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். எனவேதான் இயேசுக்கு இன்னொரு பெயர் தாவீதின் குமாரனே
இயேசு வழி அருகே போய் கொண்டிருக்கும் பொழுது குருடர்கள் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த குருடர்கள் இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறார்? தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லுகிறார். மீண்டுமாக அந்த தூதன் சொல்லுகிறார், யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அவருடைய ராஜ்யபாதம், அவருடைய கவர்மெண்ட் என்ன செய்யாது? ஒழிந்து போகாது. இன்னைக்கு இஸ்ரவேல்ல அவருடைய கவர்மெண்ட் என்ன செய்யாது? ஒழிந்து போகாது. அதற்கு மரியாள் 34ஆம் வசனம். அப்போ தேவதூதன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இது எப்படி ஆகும்? நிச்சயம் ஆயிருச்சு, நான் புருஷனை அறியேனே, திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லுகிறார். சொல்றாரு, பசுத்த ஆவியானவருடைய ஷேடு உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நேரிட ஆரம்பிக்கும். அப்பொழுது உன்னதமானவருடைய சீடு வித்து உனக்குள்ளாக போகும். உன்னதமானவர் என்ற எபிரேய மொழியில ஏல் எல்யான், ஏல் எல்யான், ஏல் எல்யான் என்று சொன்னா உன்னதமானவர், மோஸ்ட் ஹை காட். அந்த மோஸ்ட் ஹை காட்னுடைய சீடு உனக்குள்ளாக போகும். பலம் உன்மேல் நிழலிடும். அந்த நிழல் பட்ட உடனே நீ கர்ப்பமாவாய் என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே அவள் ஆச்சரியப்பட்டு அமைதியாகிவிட்டாள். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு முன் உதாரணத்தையும் கூட அந்த இறை தூதன் மரியாளோடு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? உனக்கு சொந்தக்காரராக இருக்கிற எலிசபெத், உன் இனத்தாளாக, உண்மையிலே எலிசபெத்தும் மரியாளும் ஓர் இனமாக இல்லை, வெவ்வேறு கோத்திரங்கள். இவர்கள் இருந்த கோத்திரம் வேற, ஆசாரிய கோத்திரம். எலிசபெத்தும் சகரியாவும் லேவி கோத்திரம். ஆனால் மரியாள் யூத கோத்திரம். அப்போ தேவதூதன் ஒரு வார்த்தை எழுத்தாளர்கள் எழுதும் பொழுது அப்படி இணைத்து எழுதுகிறார்கள். உன் இனத்தாளா இருக்கிற என்ன எலிசபெத் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறார். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அந்த வயசான அந்த ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதான எலிசபெத்துக்கும் கர்ப்பமாயிருக்கிறாம்மா, அதை நீ நம்பு என்றால் என்ன அர்த்தம்? ஆபிரகாம் சாராள் 100வது வயதிலே குமாரனை பெற்றார்கள் என்பது போல எலிசபெத்தும் சகரியாவும் குழந்தை பெற்றிருக்கிறார்கள், பெறப்போகிறார்கள். நீ நம்பு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? இஸ் தேர் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? மரியாளை தேற்றி மன ரீதியாக அவளை பலப்படுத்தி அவளை எஜுகேட் பண்றதுக்கு கேப்ரியல் தூதன் இவ்வளவு டைம் எடுக்கிறார். கேப்ரியல் தூதன் மரியாளை எஜுகேட் பண்ணணும். இப்போ அவளை மூளையை பக்குவப்படுத்த வேண்டும், மனதை பக்குவப்படுத்த வேண்டும். சாதாரணமான ஒரு பெண் தான் மரியாள். மரியாளுக்கு என்று ஒரு தனி இறை வல்லமை ஒன்று கிடையாது. ஆர்டினரி பெண். இருந்தாலும் அவளை எஜுகேட் பண்ணி அவளை திருத்தி பலப்படுத்தி, நீ கவலைப்படாத, நீ குழந்தை பெறுவாய். மலடி எண்ணப்பட்ட எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். தேவனால கூடாது ஒண்ணுமே கிடையாது. நீ ஏன் பயப்படுற? நீ ஏன் சந்தேகப்படுகிறாய்? அப்ப தேவனாலே கூடாது வந்து ஒன்றுமில்லை. இந்த பகல் வேளையில கர்த்தருடைய வார்த்தையை இயேசுனுடைய பிறப்பை முன்னிட்டு கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள் எல்லாரும். அவர் என்ன சொல்றார்? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நீ நம்பு நான் சொல்லுகிறதை. உனக்கு கிருபை இருக்கிறது, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். 2 விஷயம் நமக்கு இருந்தாலே போதும். ஒன்று கிருபை, தேவனுடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்றால் என்ன என்றால் வாழ்த்து சொல். அதுதான் ஆசீர்வாதம் என்றால் வாழ்த்து சொல். அதற்கு எபிரேய பாஷையில பராக் என்று சொல்லப்படுகிறது. பராக் என்று சொன்னால் வாழ்த்து சொல். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிற சொல்லுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். எனவேதான் இந்த கேப்ரியல் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னோடு கிருபை இருக்கிறது. தேவனுடைய வாழ்த்து, தேவனுடைய கிருபை, இந்த 2 காரியங்கள் இருக்குமானால்
தேவனால முடியாதது ஒன்றுமில்லை. தேவனால முடியாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் என் தேவனால் கூடும். என் தேவனால கூடாதது ஒன்றுமே கிடையாது. எனக்கு நடக்க முடியாததெல்லாம் நடக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். கிடைக்க கூடாது என்று நினைத்ததெல்லாம் கிடைக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொன்று சொல்லுங்க, எனக்கு வைத்திருக்கிறதை தேவன் தருவார். சொல்லுங்க. மரியாள் என்ன பதில் சொல்லுகிறாள் பாருங்கள். 38ஆம் வசனம். ஒரே வார்த்தை சொல்ற, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நான் ஆண்டவருடைய அடிமை ஆகிவிட்டேன். சத்தமா சொல்லுவாங்க இல்லையா? உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், be it to me according to thy word. உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். நீங்க என்ன சொன்னீங்க? உனக்கு ஒரு குமாரன் பெறுவார், அவர் இயேசு என்று பெயரிடுவாய். முதல்ல சொல்லிட்டா, எனக்கு இன்னும் திருமணமே நடக்கல. அடுத்த வார்த்தை சொல்லிட்டா, இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம், தேவனால கூடாதது ஒன்றுமில்லை என்று சொன்னதுக்கு அப்புறம், ஆனால் மரியாளுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்தது. 650 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று ஒரு அடையாளம் சொல்லப்பட்டதே. அந்த அடையாள பெண்ணாக நான் மாறுகிறேன். உலகத்தில் மரியாளை போல ஒரு சிறந்த பெண்மணி கிடையாது. உலகத்தை மரியாளை போல ஒரு பெரிய தாய் கிடையாது. போற்றுதலுக்குரிய ஒரு அன்னை மரியாள் என்பதில் சந்தேகமே கிடையாது. வணக்கத்திற்குரிய ஒரு அன்னை மரியாள் என்பது சந்தேகமே கிடையாது. ஆனால் மரியாள் ரட்சிக்க முடியாது. ரட்சகரை பெற்றெடுத்தார்கள். ரட்சகரை ஈன்றெடுத்ததான ஒரு தாய். அந்த போற்றுதல் மரியாளுக்கு அன்று முதற்கொண்டு இன்று வரைக்கும் உண்டு. அல்லேலூயா சொல்லுமா? அடுத்து சொல்லுகிறாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அப்பொழுது தேவ தூதன் அவளிடத்திலிருந்து வந்தான், பேசினான், போனான். அல்லேலூயா சொல்லுமா? சத்தமா சொல்லுவோம். வீட்டுக்குள்ளே வந்தான், மரியாளுக்கு செய்தியை அறிவித்தான், அவளை சிந்திக்க வைத்தான், அவளை உற்சாகப்படுத்தினான், மரியாளை கற்பித்தான், எஜுகேட் பண்ணினான், மரியாளை ஆயத்தம் பண்ணினான், ப்ரிப்பேர் பண்ணிட்டான். அதற்கப்புறமாக அவள் சொல்ல ஆரம்பித்தாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமை என்று மரியாள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பின்னர் தான் தேவதூதன் போகிறாள். என்றைக்கு நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அதுவரைக்கும் நம்மை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாது. நான் எனக்கு என்று ஒரு ரிசர்வேஷன் வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, நான் எனக்காக ஒரு ரிசர்வேஷன் நான் வைத்துக் கொண்டிருந்தேனால் ஆண்டவர் கையில் எடுத்து பயன்படுத்த முடியாது. நான் முற்றிலுமாக ஆண்டவரே அடிமையாக ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்னை எப்படி வேணுமானால் நடத்து ஆண்டவரே. நான் இது செய்ய மாட்டேன், என்னால் இது முடியாது, நான் இப்படி பேச மாட்டேன், நான் இப்படி நடக்க மாட்டேன் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு எதிர்வினை ஆற்றும் போது ஆண்டவர் நம்மை பயன்படுத்த மாட்டார், நம்மை உருவாக்க மாட்டார், நமக்காக அற்புதம் செய்ய மாட்டார். எதிர்வினை ஆற்றக்கூடாது. முதலாவது யோசேப்பு மரியாள், இரண்டாவது ஏரோது மனம், மூன்றாவது சாஸ்திரிகள், நான்காவது, ஐந்தாவது சகரியா எலிசபெத், ஆறாவது கேப்ரியேல் தூதன். வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு போகிறாள். எலிசபெத் அவளை வாழ்த்துகிறாள், இவள் எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். போய் என்ன வாழ்த்துதல் என்று சொன்னாலே புதிய ஏற்பாட்டிலே ஷாலோம். அந்த ஷாலோம் என்ற வார்த்தையை மரியாள் போய் எலிசபெத்துக்கு சொல்லுகிறாள். ஆனால் மரியாள் இன்னும் கர்ப்பம் தரிக்கவில்லை. போய் சொன்ன உடனே, தரிப்பா என்று சொன்ன உடனே இவள் போய் எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். ஆண்டி ஷாலோம் அப்படின்னு சொன்ன உடனே உரத்த சத்தமாய் கேட்ட உடனே 6 மாசம் யோவான் எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருக்கிறார். அந்த யோவான் உள்ள துள்றார் பரிசுத்த ஆவியினால. மரியாளுடைய வார்த்தையை கேட்ட உடனே, மரியாளுடைய வார்த்தை போன உடனேயே யோவான் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு துள்றாரு. அங்க ஒரு அலையில சொல்லுமா? அப்போ மரியாளுடைய வார்த்தையில ஒரு அபிஷேகம் காணப்படுகிறது.
ஒரு அனாயிண்டிங் காணப்படுகிறது. ஏன்? உன்னதமானவருடைய பலம் நேரிட்டு கர்ப்பம் தரிக்கிறதா நேரத்தில் உன்னதமானவருடைய சீடு. இப்ப நன்றாக கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 3:5 சொல்றார், சர்ப்பத்தை பார்த்து சபிக்கிறார். என்ன சபிக்கிறார்? ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் என்கிறார். ஏவாளை வஞ்சித்தது யார்? சர்ப்பம். ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்ததினாலே வஞ்சிக்கப்படுகிறாள். எனவே சொல்லுகிறார், பிதா தேவன் சொல்லுகிறார் அங்கே, ஸ்திரீயின் வித்து. இயேசு வருகிறது ஸ்திரீயின் வித்தாகத்தான். அது மோனோஜீன், ஸ்திரீயின் வித்தாக வருகிறார். சீட் ஆஃப் எ வுமன், ஸ்திரீயின் வித்தாக அவர் உன் தலையை நசுக்குவார். அங்க அழகா சொல்லுது பாருங்க, 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவளுக்கும் என்ன உண்டாக்குவேன்? அங்க பகை உண்டாக்கிடுவேன். ஏன்னு கேட்டா, தோட்டத்தில் ஏவாளை நீ வஞ்சித்து விட்டாய். அந்த ஸ்திரீயின் வித்து எழும்பி எந்த மரத்தின் கனியினாலே அந்த ஏவாளை நீ வஞ்சித்தாயோ அதே மரத்தில் சபிக்கப்பட்ட அந்த மரத்தில் ஏற்றிய அந்த ஸ்திரீயின் வித்து உன் தலையை கல்வாரி சிலுவையிலே நசுக்கும். வாசிக்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை அங்க நசுக்கிட்டாரு. எங்க நசுக்கினாரு? ஆதியாகமம் 3:15 நசுக்கினது 16 ரோமர் 20 நசுக்கி ரத்தம் பூச்சிட்டார். ஏதேன் தோட்டத்தில் தானே, கனியினுடைய மரத்தின் கனியினாலே தானே நீ வஞ்சித்தாய். அந்த சபிக்கப்பட்ட அந்த சாப மரத்திலே ஒரு கனி, இயேசுவாகிய கனி. அது என்ன கனி? ஸ்திரீயின் வித்து என்கிறதான கனி. ஸ்திரீயின் வித்தாகிய கனி கல்வாரி சிலுவையிலே உன் தலையை நசுக்கும். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே சீக்கிரமாய் அது நசுக்கி போட்டார். வாசிக்கலாம் 2:1. சீரியா நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியாயிருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. 1 குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயனால் கட்டளை பிறந்தது. ரோமர் சாம்ராஜ்யம் தான் அப்பொழுது ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. அந்த ரோம சாம்ராஜ்யம் தான் இஸ்ரவேலையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அகஸ்டஸ் என்றதான மன்னன் நாட்களிலே சீரியா நாட்டிலே சிரேனி என்பவன் தேசாதிபதியாக இருந்த பொழுது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அப்போ BC 1, அந்த கிமு 1. இப்போ அப்படியே இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு மத்தேயு 2 கடைசி வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2:22 வாசிப்போம். அர்க்கலாயு தன் தகப்பனாக ஏரோதின் பட்டத்துக்கு வந்தான். இப்போ அவன் பட்டத்துக்கு அர்க்கலாயு சீரியா நாட்டிலே. இப்போ 2:2 வந்துருங்க. சிரேனி என்பவன் தேசாதிபதியாக இருந்த போது முதலாம் குடிமதிப்பு எழுதப்படும்படி உண்டாயிற்று. ஃபர்ஸ்ட் என்ரோல்மெண்ட். 3 கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேமுக்கு வருகிறான். இந்த பெத்லகேம் எங்கே இருக்கிறது என்றால் இப்பொழுது பலஸ்தீனாவில் இருக்கு. அந்த பலஸ்தீனாவுக்கு வருகிறார். அப்படி குடிமதிப்பு எழுத வரும்பொழுது அதான் வழியிலே பிரசவ வலி வருகிறது. பிரசவ வலி வரும்பொழுது 7 சத்திரத்தில் ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு கேட்டால் எல்லாரும் என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்காக குடிமதிப்பு சென்சஸ் எடுக்கிறாங்க. எல்லாம் போய் எழுதுறதுக்காக வருகிறபடினால் வெளியூர்ல தான் வந்தபடினால சத்திரத்தில் இடமே இல்லை. இடம் இல்லாதபடினால அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணை என்று சொன்னால் அங்கு இருக்கிறதான கழுதை, கோவேறு கழுதைகளுக்கு தீவனம் போடும்படியான ஒரு தொட்டில், அதை அவ்வப்பொழுது சுத்தம் பண்ணி வைப்பாங்க. அவ்வப்பொழுது சுத்தம் பண்ணிடுவாங்க. ஏன்னா சத்திரத்தில் எல்லாரும் போய் இருக்கிறாங்க. அப்போ நிறைய கழுதையில கூட கட்டியிருப்பாங்க. அவங்க பார்க்கிங் லாட் மாதிரி, கார் பார்க் பண்ணுற மாதிரி, பைக் பார்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த தீவன தொட்டி இருக்கு. அந்த தீவன தொட்டியில தான் முன்னணை என்று சொல்லப்படும், மேஜர் முன்னணை, அதில் கிடத்தினாள். குடிமதிப்பு எழுதப்பட்ட நேரம்,
குடிமதிப்பு எழுதப்படுதல் எழுதி கொள்ளுங்க. 7வது குடிமதிப்பு எழுதப்படுதல். இப்போ முதலாம் குடிமதிப்பு எழுதப்பட்டது. 2ஆம் குடிமதிப்பு எப்பொழுது எழுதப்பட்டது என்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ரோல்மெண்ட் இங்கே நடக்கிறது, 2வது என்ரோல்மெண்ட் அப்போஸ்தலர் 5:37. இப்போ அடுத்தது 8வது குறிப்பு என்னவென்று கேட்டால் மேய்ப்பர்கள். 8வது மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்கள். அடுத்தது 9ஆம் வசனம், கர்த்தருடைய மகிமை சுற்றிலும் மிகவும் பயந்தார்கள். ரைட். இப்போ மேய்ப்பர்களை அடுத்ததாக பார்த்தோம். 12-13 துதித்தார்கள். நம்ம உண்மையான மெயின் மெசேஜ் இதில் தான் இருக்குது. உங்களுக்கு வரலாற்றினுடைய சான்றுகளை தான் சொல்லிட்டு வரேன். 8வது தேவ தூதர்கள் தோன்றினார்கள். சரியா? 9வது 13ஆம் வசனம், தூதர்கள் தோன்றினர், மேய்ப்பர்கள் தோன்றினார்கள். அடுத்தது தூதர்கள் தோன்றுகிறார்கள். 8வது வசனத்தில் மேய்ப்பர்கள், 10வது வசனத்தில் தேவ தூதர்கள், 13வது வசனத்தில் தேவ தூதர்களோடு பரமசேனையின் திரள் கூடினது. அப்ப இயேசுடைய பிறப்பில் யார் யாரெல்லாம் பங்கெடுக்கிறாங்க என்று பார்த்தா மேய்ப்பர்கள் வருகிறார்கள். பரலோகத்தில் ஒரு தூதன் வந்து நிற்கிறான். அதற்கு அடுத்தது பரமசேனை தூதர் கூட்டமே வந்து நிற்கிறது. அங்க இவ்வளவு இயேசுடைய பிறப்பிலே நடந்து கொண்டிருக்கு. வானத்திலே இந்த காட்சியை அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த காட்சியை காண்கிறார்கள். அப்ப அந்த காட்சியில் அவர்கள் என்ன சொல்ற, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டதாக சொல்லி தேவனை துதித்தார்கள். உடனே அவர் தேவதூதர் போன பின்பு அவர்கள் என்ன நடந்தது போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர்கள் போகிறார்கள். உடனே போய் அவர்கள் பிள்ளை துணிகளை சுற்றி இருக்க பார்க்கிறார்கள். சரி, அடுத்ததாக 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். இது 10வதாக பார்க்கலாம். சிமியோன் என்னும் பெயர் கொண்ட மனுஷன், அவன் நீதியும் தேவ பக்தியும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனுமான ஒரு மனுஷன். அவனும் இயேசுனுடைய பிறப்பிலே பங்கெடுக்கிறவனாக இருக்கிறான். 11வதாக 36ஆம் வசனம், 84 வயதுள்ள ஒரு விதவை தேவாலயத்தில் வந்து இயேசுவை சந்திக்கிறாள். இதெல்லாம் என்னத்தை காட்டுகிறதுன்னா, இயேசுனுடைய பிறப்பிலே வந்தவர்கள் எல்லாரும் லிஸ்ட் போடுங்கப்பா. சிமியோன், கடைசியாக யாரு? அன்னாள். 9வது தேவ தூதர்களும் திரள் சேனையும், 10வது சிமியோன், 11வது அன்னாள். இவ்வளவு பேர்களும் இயேசுனுடைய பிறப்பிலே இடம்பெற்றார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. நீ செய்தியினுடைய கருப்பொருள் தான். நம்பர் 1, உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை. நம்பர் 2, பூமியிலே சமாதானம். 3வது பரலோகத்திலே மகிமை இயேசு வந்ததுனால. 2வது என்ன? பூமியிலே அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானம் என்று சொன்னால் ஷாலோம் என்று சொன்னேன். இம்ப்ளிகேஷன் ப்ராஸ்பரிட்டி, a state of tranquility, exemption from the rage of war and havoc, peace between individuals. இதுதாங்க சமாதானம். சமாதானம் என்றால் என்ன? ஒரு செழிப்பின் அடையாளம். ஆனால் இயேசு பிறந்ததினாலே பூமியில சமாதானம். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பரலோகத்திலே மகிமை சொல்லுங்க, பூமியில எனக்கு சமாதானம். என்ன நடந்தால் எனக்கு சமாதானத்தை இயேசு தருகிறார். அல்ல சொல்லுமா, எனக்கு சமாதானம் தருகிறார், என்னை செழிப்பாக்குகிறார். இம்ப்ளிகேஷன் ப்ராஸ்பரிட்டி, a state of tranquility, ஒரு அமைதி நிலை. எப்பொழுது என் மனம் சஞ்சலப்படாது. பீஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்டவர்களோடு சமாதானம். 3வது குட்வில் டுவர்ட் மென், மனிதர் மேல் பிரியம். என்ன? அவர் தெரிந்து கொள்கிறார் பிரியமாயிருப்பதற்கு, அவர் கருணையாயிருப்பதற்கு, அவர் a delightful pleasure, satisfaction, யூடோக்கியா. அது கிரேக்க சொல்லுக்கு கைண்ட்,
இன்டென்ட், சாய்ஸ், டிலைட், மகிழ்ச்சி, பிளஷர், திருப்தி. மனுஷர் மேல் பிரியம். மனுஷர் மேல் பிரியம் என்று சொன்ன எப்படி? திருப்தியாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. மகிழ்ச்சியாக. கைவ சொல்லுவோம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். அப்போ இதுல என்னிலே பிரியமா இருக்குது எப்படி? நான் திருப்தியா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் இன்பமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுமா. உன்னதத்திலே தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம். ஹல்லேலூயா சொல்லுமா. எழும்பி நிற்போம்.